பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம் சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் அண்ணா நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு fantastic technician, one of my favorite DOPs, and plus the music ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அது கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியா you're giving this kind of explanation to audience, or a different kind of ஒரு perspective. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். So I'm looking forward to this. I would like to wish the entire team all the very best, and இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் an ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியமன் அண்ணா. அண்ட் இஸ் ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரெத் வந்து அதியமன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். And we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you, Anna. Romba thanks. We really love you. Thank you so much. And of course, my Akka Devyani. I think blessed that அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். never give up, to never do or die attitude. And இப்போ கூட பார்த்தா I do miss அம்மா, பட் அக்கா பார்த்தா எனக்கு I see her in அம்மா, in அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு earth ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா. பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. டு பேலன்ஸ் சினிமா லைஃப், ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி, அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனிதிங், அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர். ஈவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அது பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ she really resonates with this character. And akka choose பண்ற characters கூட எல்லாமே வந்து very heavy performance oriented characters தான் choose பண்ணுவாங்க, which I really like. And எதுமே வந்து ஈஸியா அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, which I really admire. So yeah, you're the best akka. And I wish இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். So recently வந்து இப்போ அக்கா வந்து நீங்க நடிகையா பார்க்குறீங்க, பட் she has another side now to her. இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு, பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் கற்றுக்குறேன், டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். லைக் படிச்சுட்டு இருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட்
கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர், ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீ டிட். அண்ட் தி கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு. பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல, ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போட போனாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவனி பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார், விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ, பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ, நான் உங்களால் தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம், ஆல் த டெக்னீஷியன்ஸ், all of them, all the very best. And Akka, you're fantastic. Nirul Kudai, Kaikuttai Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best. Thank you. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பரப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய் பாதி எடுத்துக்கிட்டாப்புல, நான் கொஞ்சம் பேருக்கு அந்த அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஹீரோயினும் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. அதனால் எங்கள் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் பூரா பேரும் துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படம். வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காகன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நிழற்குடை பாடல் வெளியிட்டு வந்திருக்கிற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலா நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தம் இல்லை. நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகள்ல நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குனர் சங்கத்துல வந்து ஒரு துணைத் தலைவரா செயற்குழு உறுப்பினரா பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அது நட்பின் அடிப்படையில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்க தயவுசெய்து மன்னிச்சுங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்க நைட்டு வரை கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசார். சார் நீங்க மட்டும் தான் வரணும், நீங்க வந்தாதான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்க மட்டும் தான் வரணும்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க, அன்னைக்கு என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னார், செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற போது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலேயே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்கள் பேரையே வந்து வச்சிட்டு இருக்க இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமங்களோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேல எனக்கு இவ்வளவு அன்புன்னா, நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார், சார் இது உண்மையிலேயே சூப்பர் மூவி சார். ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட போட்டதுனால பெருசா ரீச் ஆகல. நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க
கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அவர் ரொம்ப வருஷம் கான்ஃபிடென்ட் இருந்துட்டே இருந்தாரு. பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட்டு கொடுத்தா கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு தான் தெரியும். குறிப்பா சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னாரு, இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை வந்து திமுறாவுக்குள்ள பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன், பல முறை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னதே இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏத்துக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்டா கூட இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டால்தான் நீங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா நாங்க பாக்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடம் எடுத்தாலும் ஓடிச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி இருப்பாச்சு. ஏன் மாத்திர எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாராவது நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தியேட்டருக்கு போனா தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் தியேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துல ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாருமே சொல்லணும் வருத்தப்படக்கூடாது. எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்ல பல டைம்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயமானிச்சுன்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞர் நம்மளுடைய கலைக்கு வராதுங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு. அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க. சிவா சார் வந்திருக்காங்க. லைக்காவுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க. தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க. நம்முடைய சுரேஷ் காமே சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே சினிமா இன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு. பெரிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு செய்ய எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிரதாமன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக் கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்க இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்கு. அந்த நிழற்குடை என் பேரன் வீட்டுக்குரிய சகோதரன் KS அதிகமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நிகழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் படம் பார்த்து எல்லாரும் அதை சொல்லிதான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை மிக ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்துல அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறாரு இன்னைக்கு. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம்.
உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிட்ட அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும், உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்துல விஜித் ரொம்ப அற்புதமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த நடிச்ச 2 குழந்தைகள் அப்படியே தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வா இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவரா போகாம எல்லாமே அந்த படத்தோட டிராவல் ஆகி தனியா தெரியாம ரொம்ப அற்புதமான படமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக ஒரு இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்துல வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடிச்சாங்க, அவங்க அப்படியே வாழ்றாங்க. ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாவே இருக்கு. அது அப்படிதான் இருப்பாங்க. நேச்சுரலா அவங்க குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் அந்த படத்தில் மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்கு. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டு அப்போ நாங்கள் என்னத்தை பேசுறது? உசாராக இயக்குனர் திரைக்கதை மன்னன் பாய்கராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தை கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடிக்கஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது. இந்த எலெக்ஷன் கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆகுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல, அந்த டென்ஷனில். நான் கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம் வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடும் கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள் ஆமாம் கொஞ்ச காலம் அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமாச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு, வெளியில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகா இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பு மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காய் போடானா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை ஒரு கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம் இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் அதிகமாகலாம் சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதியிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்வு வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளவு நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டுறது கவலைப்படுறதில்ல. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கன்னா அதிகமான அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆடியன்ஸ்க்கு வந்தீங்க,
வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல தீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கான். ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ண விட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி. ஏகப்பட்டதில் போயிருக்காங்க. அப்படியே நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்க சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துருன்னு. அவங்க பாருங்கள், கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ நடிகர்லாம் 4 படம் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எவ்வளோ 50 எத்தனை மேடம் 50 படமா நடிச்சது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ 99. சூப்பர். இதுக்கு புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சிருக்காரு. ஆமாம். ஓகே ஓகே, அது குரு, அது குருதட்சணை. இது ஆமாம், குருதட்சணை வந்து 100 கூட மேடம் அங்கே பண்ணிடுங்க. என்னன்னா 100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணலை. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உசராயிட்டாங்க, வேணாம் உசராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி, சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்குள்ள வச்சு நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே, ஏன்னா ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரும். இங்கே போத்தாலும் எப்போ பாரு நமக்கு ஒரு ராசி இருக்கு. ஆமாம், அப்போ தான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே ஓகே. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய ஆடியோ பதிவு போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க. சம்பளம் வாங்குற அவங்க வரமாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குல தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனேன், அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்மணி சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்து. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாமல் அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம். அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேற, குழந்தை வளர்ப்பு வேற. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க. லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்கிறது என்ன?
அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பே இல்லை இன்னைக்கு. அதை சொல்றதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெத்தா மட்டும் பத்தாது, வளர்க்கணும். நம்மளை சார்ந்துக்கணும் குழந்தை. அது அதை விளையாடி அது மலரை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா? அது பிளே ஸ்கூல்ல இருக்கு. பிளே ஸ்கூல்ல விட்டோம் முடியும், காலைல விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டா படிப்பு படிப்பு, காலைல போடுறது, சாயந்தரம் தான் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்குறோம் என்ன? குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குங்கிறாங்களே, என்ன சொல்றாங்க? பா குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பா ஒழுக்கமா நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு. அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சு துண்டை கட்ட போகு. அது அவசரப்பட்டு அந்த குழந்தை, பெண் குழந்தை அந்த ஜட்டியை காட்ட போகும். நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை காட்டக்கூடாது. அப்போ பதறி போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை. அது சுத்தமாக நிறைய இடத்த காணாம போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்க ஒழுங்கா இருந்தால் தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருங்க. அதை சொல்லதான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படம்லாம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு ஃபுல்ல மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டர்களை பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைப்போம். நன்றி, வணக்கம். நான் நடந்துட்டேன் சொல்ல முடியும் இல்லை, நான் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோட தொடங்கணும்னு நினைக்கிறேன். செய்தி என்னன்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா நீங்க வெயிட் பண்றது யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பாக்கியராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்துல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். ஏன்னா அதியமானன் வந்து எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 50-60 தான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்தினோட இந்த படைப்பு. ஸோ அதனால இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் வந்து தேவயானி மேம் பற்றிங்க பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா நான் வந்து பார்க்குறேன், இவங்க அன்னைக்கு படம் ப்ரிவியூ போடும்போது பார்த்தேன். வந்தவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்னைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரிய மாட்டேது. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்படி இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாமா இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்றேன். இது இப்ப நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல, டிவி வைக்கல, பண்ண வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்க அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேண்டீன்ல தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேண்டீன் ஓடணும். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க, நான் பல பேட்டியில பார்த்துருக்கீங்க. தமிழ்குமார் சார், நீங்க துணை தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியாக பேசி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமார் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமாரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன். அவங்க
கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குன்ட்டு. ஆனா என்ன அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும், அது மாதிரி என்ன அழைக்கும் போது என்னதான் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில ரொம்ப நன்றி. உண்மையாவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, வந்து படம் பார்க்க கூப்பிடுறாங்க. இது பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் சொன்னேன், வேற யாரோ ராஜா வேற கூப்பிட்டாருன்னு. இல்லை சார், அதுவும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னாரு. ராஜாவை தான் எனக்கு தெரியும், இங்க வந்ததான் சிவா ஆறுமுகம்னு வேற பேர்ல படம் வந்தது. உண்மையாவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளசண்டா இருந்தது. ஒரே இறைச்சலமா இதுமா இருந்த படத்துல பார்க்க ஆரம்பிச்ச ஒரு 1வது நிமிஷத்துலயே அதுக்குள்ள வந்து ஆடியன்ஸை உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது. உண்மையாக ஃபர்ஸ்ட் வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லணும். அவர் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளசண்டா கண்ணுக்கு இனிமையா இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியா ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டர்ல மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேன். ரொம்ப சூப்பர் அழகா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிச்ச எல்லாருமே, படத்துல நடிச்ச ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜய்த்து வச்சிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திக் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மைல். நீங்க நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்க ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்க ஒரு அன்பாவும் பணிவாகவும் இருக்கணும். எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் தேவையான மாதிரி நீங்க வந்து 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான். அது மாதிரி நீங்க வரவேற்கலான்னு பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்க 100வது படத்துல எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்தது. அதுபோல ஹீரோயின் பேர் வந்து கண்மணி, அழகான தமிழ் பேர்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேரு தமிழ் பேர்ல ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு பிளசண்டான ஃபேஸா இருந்தது. இல்லை, இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும்னு. ஆனா நல்ல படத்தை ஓட வச்சாதானே நல்ல படம் வரும். இப்ப இந்த படம் பார்த்தோம், நிச்சயமா வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் வர ஆரம்பிக்கும். ஒரு கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாதான். இப்போ சொன்னாங்க, தேவயானி சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு ஷோல எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில இல்லை. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணா அதுதான் அவர் கையில இருக்க தவிர, அங்க வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்ல நீங்க 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ள அமைச்சிருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல் ஆகுதா இல்லையாங்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கு. இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல என்ன பிசினஸ் இருக்கு அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு. நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க. அவங்க சொன்னார் வந்து நீங்க ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை, தீயா பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்றவங்க அந்த படத்தை தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தாதான் விலை சொல்லுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து நாத்து நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அது போல தயாரிப்பாளர் 10 வட்டிக்கு வாங்கினேன், 5 வட்டிக்கு வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளவு செலவாயிருங்க, இதுக்கான விலை இவ்வளவு அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற, இல்ல சிந்திக்க வைக்கிற, இல்ல சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்க நிலைமை வந்து இன்னும் படு மோசமான நிலையில் தான் இருக்காங்க. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை, அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்க இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போ தேவானை எல்லாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்றேன், நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. இல்லை எங்க மேல தவறு இருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்க போராடுறோம். எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு பல வகையில நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உதவியா இருந்திருக்கேன். நிச்சயமா இனிமே இருப்பேன். அதனால நீங்க
எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம். தவறாக இருந்தால் எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாராக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவயானிமெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக வனிதா பேசும்போது சொன்னாங்க ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி, அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசி இருப்பாங்க. அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடி பாவி இப்படி பண்ணிட்டேன். அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்துல இல்ல மனசுல இருக்கு, மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண்களை கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை. உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு, பேசும்போது அவர் உங்க மாதிரி தான் நான் பார்த்தேன். அவ்வளோ அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சிங்க நீங்க, அவ்வளோ பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான், அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகா சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க. அதுதான் உறவு, அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்கெல்லாம் இல்லை பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்போம். நீங்க நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா எங்க பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறதா. அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்க சிவப்பா இருந்தீங்க, கருப்பா இருந்தீங்க, இப்ப தூய்மையா இருக்கீங்க, எந்த வண்ணமும் இல்லாம தூய்மையா இருக்குங்கிறதா எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம்.